ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. கண்மணி மட்டும் தூங்காமல் மாறனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் போக மாட்டேங்கிறானே, ஏதாவது பண்ணி அவனை இங்கேருந்து துரத்தணும். இங்கேருந்து மட்டும் இல்லை, இந்த சென்னையை விட்டு துரத்தணும். அப்பந்தான் வீராவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கண்மணி தூங்காமல் இருக்கிறத கவனித்த லக்ஷ்மி அம்மா, என்னாச்சு கண்மணி, தூக்கம் வரலையான்னு கேட்க, தூக்கம் வரலாமான்னு சொல்கிறாங்க. கொசுக்கடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுதில்ல, வெளியில் வேற காவா ஓடுது. பாவுண்டி மாறன் தம்பி கொசுக்கடியில் படுத்திருக்காரு. பாவுண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. அது கூட இதுவும் சேர்ந்து அவருக்கு உடம்புக்கு முடியாமல் ஆயிரப்போகுதுடி. நான் போய் மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடட்டுமான்னு கேட்க, கண்மணி கோவப்படுறாங்க. இல்லை கண்மணி, 4 பேர் பார்த்தா என்ன நினப்பாங்கன்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டினானே, அப்போ எல்லாரும் என்ன நினப்பாங்கன்னு உனக்கு வருத்தம் இல்லை? லட்சக்கணக்கான பேர் டிவி பார்க்கும்போது கவர் ஸ்டோரி போட்டு விட்டுருக்கானே, அவங்க என்ன நினப்பாங்கன்னு உனக்கு கவலை இல்லை? இங்கே இருக்கக்கூடிய 4 பேர் என்ன நினப்பாங்கன்னு தான் உனக்கு கவலையாக இருக்குதாம்மா. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் போய் படுமான்னு கண்மணி சொல்கிறாங்க. இல்லடி கண்மணி, மாப்பிள்ளன்னு சொல்லி பேச வரும்போது பேசாதம்மா. அந்த பொறுக்கியை போய் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. வீராவோட கழுத்தில் கட்டாய தாலி கட்டியிருக்கான். எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த தாலியை அறுத்து எரிஞ்சிருப்பேன். நீங்கள் எல்லாரும் சொன்னதுனால தான் அமைதியாக இருக்கிறேன். நம்ம வீராவை பார்த்தியாம்மா, அவள் எப்படி இருப்பா, எப்படி பேசுவா. இப்போ பார், முடங்கி போய் கிடக்குறா. அவளை பார்க்கும்போது கூட உனக்கு கோவம் வரலையாம்மா? அவனை பற்றி இனி பேசுனா உனக்கு இருக்குதுன்னு சொல்ல என்னடி பண்ணுவ? என்னையே நீ மிரட்டுறியா? முதல்ல உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையாக வாழப்பாருன்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, என்னம்மா பேசுகிறேன்னு கண்மணி கேட்குறாங்க. பின்ன நீ இப்படி இங்கே வந்து இருக்கிறதுக்காகவா உனக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னு லக்ஷ்மி அம்மா கேட்க, அங்கே போய் என்ன வாழ சொல்கிறியா? அப்போ வீராவோட வாழ்க்கைன்னு கண்மணி கேட்க, அதை நான் பார்த்துப்பேன். வீரா பார்த்துப்பா, நீ அதை நினச்சி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீ உன் வாழ்க்கையை உன் வீட்டில் போய் வாழப்பாருன்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிற? குடும்பமாக சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கம்மான்னு கண்மணி சொல்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, கண்டதே யோசிச்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நீ ஒன்றை தண்டிக்கிறதும் இல்லாமல் உன்னை நேசித்த உன் புருஷனையும் சேர்த்து தண்டிக்கிற. உன் மாமனாரை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாடி? அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பாரு? அது மட்டும் இல்லை, முத்துலக்ஷ்மி பெற்ற 2 பிள்ளைங்களும் வாளா வெட்டியாக வந்து இருக்காங்க. அவள் என்ன பாவம் செஞ்சாலோன்னு என்ன தாண்டி தப்பாக பேசுவாங்கன்னு லக்ஷ்மி அம்மா வருத்தப்படுறாங்க. முடியாதுமா, எனக்கு முதல்ல வீராவுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும். அவள் வாழ்க்கையிலேருந்து அந்த மாறனை ஒதுக்கி விடணும்னு கண்மணி சொல்ல, இங்கே பாரு கண்மணி, அந்த தம்பி தான் வீராவை விரும்புகிறதா சொல்கிறாருல்ல, அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க. அம்மா பேசினதை கேட்டு கண்மணி கோவப்பட, என்னவோடி, நீங்கள் 2 பேரும் வீம்பு பிடிச்சி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்மா போய் படுக்கிறாங்க. மாறன் ஆட்டோவில் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பிருந்தா வந்து அவங்க கிட்ட மாமா மாமான்னு கூப்பிட, ஐயோ குட்டி சாத்தான்னு சொல்லி பயந்து எழும்புறாரு. நான் தான் மாமா பிருந்தான்னு சொல்ல, நீங்கள் வேற, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இப்படி தான் என்னை வந்து பயன்படுத்துவீங்களான்னு மாறன் கேட்குறாரு. உங்களுக்காக கொசுவத்தி கொண்டு வந்திருக்கேன் மாமா, இங்கே வைக்கிறேன்னு சொல்லி கீழே வைக்கிறாங்க. அப்புறமா மாறன் கிட்ட, உங்களுக்கு பசிக்கலையா மாமான்னு கேட்க, பசிக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாரு. நான் வேணா யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்க, வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன்னா என்னோட போராட்டம் வேஸ்ட்டாக போயிடும்னு மாறன் சொல்ல, வேஸ்ட்டாக போதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு அல்சர் வந்துடும்னு பிருந்தா சொல்கிறாங்க. ஆமாம்ல, சரி உன் அக்கா சாப்பிட்டாளான்னு கேட்குறாரு. இல்லை மாமா, நடந்ததை நினச்சி கவலையாக தான் இருக்கா. நீங்கள் தாலி கட்டுவீங்க அவ எதிர்பார்த்திருக்க மாட்டாளன்னு சொல்ல, நீ சொல்லு, நான் பண்ணது தப்பான்னு மாறன் கேட்க, இல்லை மாமா, நீங்க செஞ்சது தான் சரி. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமான்னு சொல்றாங்க. நீ புரிஞ்சது மாதிரி உன் அக்காவும் புரிஞ்சுக்கிட்டான்னா எனக்கு அது போதும்னு மாறன் சொல்ல, சரி மாமா, அவ வரதுக்குள்ள நான் உள்ள போயிடுறேன்னு சொல்லிட்டு பிருந்தா போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீரா கதவை திறந்துட்டு வராங்க. மாறன் தூங்குறத பார்த்ததும் அவங்க டிரைவர் சீட்டில் உட்காந்து மாறா மாறான்னு அவரை தட்டி எழுப்புறாங்க. மாறன் கண் முழிச்சு, வீரா நீயா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல அவங்களோட கையை வீரா பிடிக்கிறாங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல மாறான்னு வீரா கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் நிஜமாவே நீ தான் என்கிட்ட பேசுறியா? நீதானா, நான் தானான்னு மாறன் சந்தேகப்பட, நான் தான் மாறா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மாறன் சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு நீ உன்னோட லவ்வை சொல்லாமல் விட்டுருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்.
நீ வேற ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டியா, சரி உன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போன்னு நினச்சேன்னு சிரிக்கிறாங்க. இது எப்போன்னு மாறன் கேட்க, அன்னைக்கு ஆட்டோவில் வரும்போது நீ கூட தாலி வாங்கி வச்சிருந்தியே, அதை பார்த்ததுமே என்னோட மாறன் என்னை கைவிட்டுற மாட்டான்னு நான் நம்பிக்கையோடு தான் இருந்தேன். நான் நினச்சது மாதிரி நீ என் நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல, அப்புறம் இதுக்காக என்னை வெறுத்தது மாதிரி பேசினேன்னு மாறன் கேட்குறாரு. பின்ன தாலி கட்டினதும் உன்னை ஏற்றுக்கிட்டா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினப்பாங்கன்னு வீரா சொல்ல, சரிதான்னு மாறன் சொல்கிறாங்க. அப்புறமா வீரா மாறனுடைய கன்னத்தில் கை வச்சு ஐ லவ் யூ மாறான்னு சொல்ல, நானும் தான்னு மாறன் சொல்கிறாங்க. அப்புறமா வீரா கிஸ் பண்ண போகிறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது, கண்ணை மூடிக்கிறேன், என்ன ஃபஸ்ட் டைம் பற்றியான்னு மாறன் சொல்ல, சரி நீ கண்ணை மூடிக்கோன்னு வீராவும் கண்ணை மூடிட்டே கிஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் பார்த்தா மாறன் கனவு கண்டு கீழே விழுறாரு. கனவா? ச்சே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படா மாறா நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே திரும்பி பார்க்கும்போது அங்கே வீரா நிற்கிறாங்க. வீரா மாறனை பார்த்து, என்ன கனவு கண்டியான்னு கேட்க, ஆமாம் கனவு தான், ஆனால் சீக்கிரமாகவே நிஜத்துலேயும் நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு குல்ஃபி வண்டிக்காரர் வராரு. தம்பி கல்யாணம் ஆனது சொல்லவே இல்லை, இந்தாங்க குல்ஃபி பிடிங்கன்னு சொல்லி வீராக்கும் மாறனுக்கும் கொடுக்குறாரு. நானும் லவ் பண்ணுறேன் தம்பி, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நீ தானே அவருக்கு ஃபோன் போட்டு வர வச்சேன்னு வீரா கேட்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் அவருடைய வியாபாரத்தை பார்த்துட்டு போகிறாரு, ஆனால் நிஜமாவே குல்ஃபி ரொம்பவே நல்லா இருக்குது, நீ வேணா சாப்பிட்டு பாருன்னு மாறன்னு சொல்ல, கோவத்தில் வீரா அந்த குல்ஃபியை தூக்கி போடுறாங்க. இங்கே பாரு மாறா, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்ல, போக மாட்டேன் நீ வேணா போன்னு மாறன்னு சொல்கிறாரு. எக்கேடுங்கெட்டு நாசமாக போன்னு வீரா கோவமாக உள்ளே போகிறாங்க. வள்ளி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ராகவன் வந்து சமாதானமாக பேசுகிறாரு. வா அத்தை போய் சாப்பிட்லான்னு சொல்ல, வேண்டாண்டா ராகவா, நீயும் கார்த்தியும் போய் சாப்பிடுங்க, நீங்கள் பசி தாங்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் பசி தாங்குவியா அத்தை, வா எங்கள் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை ராகவா, எனக்கு எதுவும் வேண்டாம், எப்போ விடியும்னு இருக்குது, விடிஞ்சதும் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு வள்ளி சொல்ல, என்ன அத்தை பேசுகிற, எங்களை விட்டு நீ போயிடுவியான்னு ராகவன் கேட்குறாரு. என் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருடா, அவர் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை, இதுக்கப்புறம் நான் எதுக்காகடா அங்கே இருக்கணும், நீங்கள் எல்லாரும் வளர்ந்துட்டீங்க, உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சுது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க, ஆனால் எனக்கு தான் யாரும் கிடையாதுன்னு சொல்லி வள்ளி அழுறாங்க. வீரா படுத்து கிடக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ மாறன் ஜன்னல் வழியாக வந்து, டார்லிங் இந்தா நீ எப்படியும் தூக்கி போட்டுருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இன்னொரு குல்ஃபி வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. வீரா கோவமாக எழுந்து போய் அந்த ஜன்னல் கதவை சாத்துறாங்க. சாத்தினா மட்டும் நான் பேசுகிறத விட்டுருவேனா, நீ இப்போ ஜன்னலை திறக்கலனா ஒன்று நான் பேசிகிட்டே இருப்பேன், இல்லை பாடிட்டே இருப்பேன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. இவன் வேற என் உயிரை வாங்குறான்னு சொல்லிட்டு வீரா அந்த ஜன்னல் கதவை திறக்கிறாங்க. கொசுக்கடியில் படுத்த எனக்கே நல்ல கனவு வந்துச்சுது. ஆள் மனசில் இருக்கக்கூடியது தான் கனவுல வருமா, எப்படியும் அந்த ஆழத்தில் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால உன்னோட கனவுலையும் நான் தான் வருவேன்னு மாறன் சொல்கிறாரு. வீரா மாறனை பார்த்து முறைச்சிட்டு போய் படுக்கிறாங்க. மாறன் குல்ஃபியை சாப்பிட்டுட்டே வீராவை பார்த்து ரசிக்கிறாரு. இதோட எபிசோட் முடியுது.